ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து உனக்காகவே உன் வாழ்க்கைக்கு ஆறுதலையும் தேறுதலையும் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். அதனால தான் 666ங்கிற எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இதை தொட்டதின் பலனாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரும். இனி எந்த விதத்திலும் உனக்கு ஆறுதல் சொல்ல நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கஷ்டமும் பிரச்சனையும் வந்தாதானே ஆறுதல் தேவை. எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையுமே வராத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செய்ய போகிறேன். உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உன் சாயப்பா உன் பலவீனத்தையும் பலமாக மாற்றி கொடுக்க போகிறேன். எப்போதும் எல்லாரிடத்திலும் நல்ல பிள்ளையாக இருந்த உனக்கு இதுவரைக்கும் நிறைய கஷ்டமும் துயரமும் மட்டும்தான் வந்து சேர்ந்தது. ஆனால் இப்போ நான் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்த பிறகு கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரமும் இருந்த தடம் தெரியாமல் மறைய போகுது என் செல்லமே. உன்னுடைய உறவுகளை புரிந்து கொள்ளாம உன்னுடைய உணர்வுகள் என்னன்னு யோசிக்காம உன்னை கஷ்டப்படுத்தின சில மனிதர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. இனிமே உன் வாழ்க்கையில யாரும் வீம்பா வம்பா வந்து பிடிவாதம் பிடிக்கிறதோ அல்லது உனக்கு கெடுதல் செய்வதோ அல்லது உன்கிட்ட சண்டைக்கு வரவோ மாட்டார்கள். எல்லாமே இனி சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போறேன். நான் எப்போதும் உனக்காக நல்லதை செய்யக்கூடிய தகப்பனாக தான் உன் வாழ்க்கையில இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் முடிச்சு தரப்போறேன். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தப் போகிறேன். உன் பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் கேட்ட இந்த சாயப்பா நிச்சயமாக உன் வீட்டில் நல்ல மாற்றங்கள் வரும்படியும் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகும்படியும் செய்ய போகிறேன். அப்புறம் என்ன, நீ எதிர்பார்த்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைஞ்சிடலாம் என் செல்லமே. நீ ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்த. ஆனால் அது நடக்காததால உன் மனசில் வலியும் வேதனையும் ஏமாற்றமும் வந்து சேர்ந்தது. இப்போது அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறேன். உன் உறுதியும் உன்னுடைய விடாமுயற்சியும் கண்டிப்பாக உன்னை ஒரு வெற்றிகரமான ஆளாக மாற்ற போகுது. நீ முயற்சியை கைவிடாத வரை இந்த சாயப்பா நானும் வெற்றியும் கூட உன்னை கைவிடாது. கண்டிப்பா நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போறேன். நீ நினைச்சது போல ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக ஒருபோதும் அதனுடைய இலக்கை விட்டு விலக நினைக்காதே. நீ பட்ட அவமானங்களையும் விமர்சனங்களையும் நினைச்சு பார்த்தீனா என் துணையோடு உன்னை பலமிக்க ஆளாக உருவெடுக்க செய்வேன். எதை கண்டும் பயப்படாம நீ தைரியமாக இரு. உனக்குள் இருந்து உன்னை செயலாற்ற வச்சு எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் நிலைமை மாறி உன் தலையெழுத்தை திருத்தி எழுதி உனக்கான நல்ல விஷயங்களை நீ நினைச்சது போலவே நடத்த போறேன். நிச்சயமாக நீ என்ன தேடி என் கோவிலுக்கு வரணுன்ற அவசியம் கூட இல்லை. உன் நல்ல மனசுக்கும் அன்போடு யாருக்கும் துரோகம் செய்யாமல் நல்லதையே நினைக்கக்கூடிய உன் குணத்துக்கும் சேர்த்து உன்னை அரவணைத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா நானே நீ இருக்கிற இடத்த தேடி வந்துட்டேன். இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் வரையில் இனி எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நிகழும். என் அன்பு குழந்தையான நீயும் உன் வாழ்க்கையில நல்ல காலம் தொடங்கிருச்சுன்றதை புரிஞ்சுக்கோ. நெத்தியில என்னுடைய உதியை வச்சுக்கிட்டு நீ எங்க போனாலும் ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு போகும்போது அதன் மூலமாக பல நன்மைகளை ஏற்படும். அதே போலதான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை உனக்காக நான் அனுப்பி வச்சதை புரிஞ்சுக்கிட்டு தொட்ட உனக்கு ஆன்மீக சக்தி அதிகரித்து உடல் வெப்பமெல்லாம் சமநிலையாகி மகிழ்ச்சியில் மனசுல அமைதி வந்து குளிர்ச்சி அடைந்து எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்னும் உனக்குள்ள நான் தன்னம்பிக்கையையும் நல்லபடியாக எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறேன். நீ ஆவலாக காத்திருந்த விஷயங்கள் அனைத்தையும்
உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தர தயாராகிவிட்ட இந்த சாயப்பா உன் சோகங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் தரப்போறேன். உனக்கு வரக்கூடிய துன்பங்களை நினச்சி நீ ஒருபோதும் துவண்டு போகாதே. என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது, நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நீ முழுசா நம்பினா கண்டிப்பா சகல வளங்களையும் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் உனக்காக நான் பெற்று தருவேன். மறந்தும் கூட இந்த சாயப்பாவை நீ வெட்டி விலகிட வேணாம். உனக்காக உனக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் இந்த சாயப்பா நான் மட்டும்தான். எல்லா நிலைகளிலும் கண்டிப்பாக உன்னை காத்தருள்வேன் என நம்பு. வாழ்க்கைங்கிறது நீ நினச்சி பயப்படுறது போல அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ அவர்களிடம் உன்னுடைய பேச்சு திறமையால் பேசி சமாளிக்கக்கூடிய புத்திசாலியாக இருந்துட்டினா வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக உன் கைகளில் வெற்றியை கொடுக்கும். எப்போவுமே ஏமாந்துட்டோமே நினச்சி தலை குனியாதே. யாரையும் ஏமாற்றி பிழைக்கிற எண்ணம் எனக்கில்லைன்னு கர்வத்தோடு தலை நிமிர்ந்து நிற்க பழகு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் இருந்து கொள்வது தான் உனக்கு நல்லது. இந்த உலகத்தில் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை பகைச்சிக்க கூடாது. யாரை நம்பியும் யாருக்காகவும் நீ யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா நீ யாருக்கு ஆதரவாக நின்று இன்னொருத்தர் கூட சண்டை போட்டியோ அவங்க 2 பேரும் கடைசியில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை தனியாளாக மாற்றி விடுவார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த சில பேரை மறந்தும் கூட நீ குறை சொல்லிட வேண்டாமேன் செல்வமே. உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலுமே கூட அவங்கள மன்னிச்சு அவங்கள விட்டு ஒதுங்கி போக தயாராகு. உன்னை காயப்படுத்திய சில பேரை நீ மன்னிச்சு கடந்து செல்லும்போது உன் வாழ்க்கையில நல்லது செய்வதற்கான விஷயங்களை நான் செஞ்சு முடிப்பேன். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருந்த தடம் தெரியாம மறையதான் போகுது. இந்த சாயப்பாவின் நாமத்தை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். நீ மாற்றி யோசனை செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை தவிர்ப்ப நினைப்பவர்களுக்கெல்லாம் விலகி வழிவிட்டு நீ ஒதுங்கி போறது தான் நாகரிகம். யாராவது உன்னை தவிர்க்கணும்னு நினச்சினா கண்டுக்காம கடந்து போ. உனக்காக இந்த சாயப்பாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்குது. நீ தனிமையில் இருக்கிறோமே நினச்சி கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. உனக்கு வலியும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்து உன்னை குறை சொன்ன சில பேரை மன்னிச்சு உனக்கு துரோகம் செஞ்சவங்களையெல்லாம் விட்டு ஒதுங்கி போய் உன்னை காயப்படுத்தியவர்களையும் கடந்து செல்ல தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் செய்வேன். தோல்வி கண்டு துவண்டு போகாத. வெற்றி கண்டோடும் மனசுக்குள்ள மயில் ஓடும். நீ எப்போதும் மனசார மனநிறைவோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ தேடிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இப்போது தானாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே.